ஸோ மாருதி கார்ஸ்லேயே வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா அது விஎக்ஸ்ஐ மாடலாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா டிசையரோட ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், டிசையரோட இந்த விஎக்ஸ்ஐ. ஸோ வாங்க விஎக்ஸ்ஐயில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் விஷயங்கள் மிஸ் ஆகுது, மேபி ஆக்சரிஸாக போடுறதா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட விலையில இருந்தே ஆரம்பிப்போம் வீலர்ஸ். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது டிசையர் விஎக்ஸையோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7,79,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் பெட்ரோலையும், இதில் சிஎன்ஜி வெர்ஷனுமே இருக்குது, அது 8,74,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் 1 லட்ச ரூபா விலை வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து வருது. நம்ம கூட இங்கே நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மாடல் தான், சிஎன்ஜி கிடையாது. பட் ஒன்றும் இல்லை, டேங்க் மட்டும் தான் அடிஷ்னல் ஆட் ஆகும்னு வச்சுக்கலாம். மித்தபடி இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியதான். ஸோ ஆன்ரோடு காஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏபிடி மாருதி திருச்சி தான் நமக்கு வெஹிக்கிள் வழங்குனது. ஸோ ஆன்ரோடு காஸ்ட்டை மறக்காமல் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது கூடுதலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏபிடி மாருதியோட திருச்சியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். மாருதியில் நிறைய இயர் அண்ட் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு, டிசம்பர் மந்த் வந்துருச்சு. ஸோ அதனால் மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஓகே வீலர்ஸ், ஃபஸ்ட்டு சேஃப்டியை சொல்லிடுறேன். பேசிக்காகவே இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்எக்ஸே போனாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரோட பில் வந்து 5th ஜென் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கியிருக்காங்க, ஐஸ்டென் ஸ்டீல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு காராகவும் இருந்துகிட்டு இருக்கு. கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இந்த காருக்கு வந்து கிடச்சிச்சு குளோபல் என்கேப்பில். ஸோ இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க, ஏபிஎஸ் இபிடி இந்த காரில் வந்து இருக்குது, இம்மோபிளைசர் கீயாக இருக்கட்டும் அது ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லா மாடல்லையும் இருக்கக்கூடியது தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஹெட்ரெஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டியில் இந்த காரில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு காராக தான் வந்து ஓரளவுக்கு இல்லை நல்ல சேஃப்டி இருக்கக்கூடிய காராக தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட 5 ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி சொன்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் இருக்காது ப்ரோ, இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து பகிர்றீங்க. மேபி வரக்கூடிய காலகட்டங்களில் ரியல் ஆக்சிடென்ட்ஸை வந்து பார்க்கும்போது இந்த கார் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னே சொல்லுவேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இதோட பில்டு அப்படிங்கிறது வந்து பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. பழைய மாருதி கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பில்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். வாங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் எந்த சேஞ்சும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மாடல் போனாலும் ஒரே இன்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா Z சீரிஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் இன்ஜின், அதிகபட்சமாக 111.7 NM ஆஃப் டார்க்கு, 81.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து நான் பெட்ரோலுக்கு. இதே நீங்கள் வந்து சிஎன்ஜிக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிஎன்ஜி 101.8 NM ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 69.7 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. யூஸ்வலாக சிஎன்ஜியில் வந்து பவர் அண்ட் டார்க்குன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் இந்த வெஹிக்கிளே பவர் அண்ட் டார்க் கம்மி. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க, ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இருக்குது. பெட்ரோலில் மட்டும்தான் ஏஎம்டி, சிஎன்ஜியில் ஏஎம்டி கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒரு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது இந்த காரில் வந்து கிடையாது. ஸோ ஹாலோஜன் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்இடியாகவும் மாற்றிக்கவும் முடியும். ஸோ உள்ளே பார்த்தோம். ஸோ இது வந்து மாற்றிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளக் அண்ட் ப்ளேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது. தேவைப்படுதுன்னும் போது ஒயிட் கலர் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குரோம் ஃபினிஷ் இருக்குது, மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து வேறு எதுவும் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த காரை எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் மேபி உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வேணுன்ற பட்சத்தில் மாருதி ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே வந்து ஃபாக் லேம்ப் வந்து போட்டுக்க முடியும். 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபா வரைக்கும் ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டோட டிசைனில் வந்து இதுதான். ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸு, பிளாக் கலர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னே சொல்லுவேன் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல்
இந்த வெஹிக்கிளோட லென்த்து டைமென்ஷன் எல்லாமே நம்ம ஃபுல் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அண்ட் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இதோட லென்த்து டைமென்ஷனை பற்றிலாம் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம விஎக்ஸில் என்ன ஸ்பெக் இருக்குன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் பார்த்த உடனே இது விஎக்ஸே அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த வீல்ஸ் வச்சு தான். ஸோ இதில் வந்து 14 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் வந்து கொடுக்குறாங்க. எல்எக்ஸ்ஐயில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வீல் கப் வந்து இருக்காது. பட்டு விஎக்ஸ்ஐயில் உங்களுக்கு வீல் கப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து மாட்டலை, உங்களுக்கு பூட்டில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து வச்சு காட்டுறேன். பட் வீல் கப்போட பேட்டர்ன் டிசைன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எனிவே இது இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். மிரர்ஸ்க்கு வருவோம். மிரர் வந்து உங்களுக்கு பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் தான். அதே மாதிரி எலக்ட்ரானிக்லி ஃபோல்டு ஆகக்கூடிய மிரர் தான். ஹேண்டில்ஸ்க்கு வருவோம். டோர் ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் சென்ட்ரல் லாக் இருக்கக்கூடிய டோர்ஸ் தான். ஸோ கீ வந்து ஆஸ் யூஷுவல் மாருதி கார்ஸில் பார்க்கக்கூடிய கீ. ரிமோட் சென்ட்ரல் லாக் இந்த காரில் இருக்குது. ஸோ அப்படியே சைட் ப்ரொஃபைலில் இதுதான். நீங்கள் டாப் மாடல் போனாலும் விஎக்ஸ்ஐ போனாலும் சைட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது சேம் தான். அலாய்வில் மட்டும்தான் டாப் மாடலில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மித்தபடி விஎக்ஸையோட சைட் ப்ரொஃபைலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பெருசாக யாரும் அலாய்வில்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த விஎக்ஸ்ஐ வந்து போகிறவங்க. அதனால் வீல் கப் போட்டுறதே மேபி பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே டெயில் ப்ரொஃபைலுக்கு வருவோம். நம்ம டாப் எண்டில் பார்த்த சேம் டெயில் லைட்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் விஎக்ஸ்ஐ போகிறதுலேருந்து கிடைக்கும். ஸோ இந்த குரோம் ஃபினிஷ் வந்து விஎக்ஸ்ஐ மாடல்லேருந்தே கிடைக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த லிப் ஸ்பாய்லர் இதெல்லாம் நான் எல்எக்ஸ்ஐலே சொன்னோம்ல, பேசிக் மாடல்லேருந்து இது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதேமாதிரி ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கேமரா இல்லை. டச் ஸ்க்ரீன் இருந்தாலும் கேமரா இந்த காரில் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்து ஸ்டாப் மவுண்டோட லைட்ஸாக இருக்கட்டும், டிஃபோக்கர் லைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காரில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்லாம் எந்த வேரியண்ட்லேயும் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. எந்த மாடல் போனீங்கனாலும் சேம் பூட் ஸ்பேஸ் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே ஸ்பேர் வீலும் பார்த்துடலாம். ஸ்பேர் வீல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா R14 தான் ஸ்பேர் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 165/80. ஸோ ஸ்பேர் வீல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 வீல் என்ன சைஸோ அதே சைஸில் தான் ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே 165/80 R14 இருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் தான். ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெருசாக இந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மேபி எனக்கு எல்இடி ஹெட்லைட்டாக வேணும்னா ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபாக் லேம்ப் போட்டால் கூட போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபாக் லேம்ப் மட்டும் வேணால் நீங்கள் வாங்கி மாற்றினீங்கன்னா போதும். மித்தபடி எக்ஸ்டீரியரில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இதே வெஹிக்கிளை அப்படியே வாங்கி ஓட்டலாம். பெருசாக ஆக்சரிஸ் எக்ஸ்டீரியருக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லை. நம்ம இன்டீரியர் போவோம். இன்டீரியரோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். பரவாயில்ல, விஎக்ஸ்ஐலே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ஒரு பீச் கலர் வித்து பிளாக் கலர் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னே சொல்லுவேன். சீட்டு வந்து பீச்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அதாவது லெதர் சீட் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஓகே, நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு மேபி ஆக்சரிஸ் என்னெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ஒயர்லெஸ்ஸாகவே இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். எல்எக்ஸ்ஐ போனீங்கன்னா டச் ஸ்க்ரீன் எதுவுமே இருக்காது, எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டாங்க. பட் என்னென்னா ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுக்கல. ஸோ ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேவைப்படுதுன்ற போது ஆக்சரிஸ்லேயே அவங்க பண்ணித்தராங்கன்னு நினைக்கிறேன். இதே மியூசிக் சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமரா வந்து போட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரான்ஸில் பண்ணி கொடுத்தாங்க. பட் டிசைரில் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. பட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டியரிங்கில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், மியூட்டாக இருக்கட்டும், கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டியரிங்லேயே வந்து இருக்குது. ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடையாது. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சென்டரில் வந்து ஒரு எம்ஐடி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லெவலாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், ஆவரேஜ் மைலேஜாக இருக்கட்டும்,
ரேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனாக இருக்குன்றது காமிக்குது, டைம் வந்து காமிக்குது. ஸோ கியர் போஷர் இண்டிகேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. மேபி கியர் போஷர் இண்டிகேட்டரும் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாஃப்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. விஎக்ஸ்ஐ மாடல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு குரோமில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 4 டோர் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் அவுட் சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வித் ஃபோல்டபிள் இருக்குது. கீ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் லாக் இருக்கக்கூடிய கீ தான் வந்து இந்த காரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இருக்குது. மொபைல் ஃபோன் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓகே காமனாக பார்க்கக்கூடியதான். பேசிக் மாடல்லையும் சேம் இதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இருக்குது. டிக்கெட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிரருமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ், கேபின் லைட் நடுவுலையும் இருக்குது, சென்டர்லேயும் ஒன்று, ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, சென்டர்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹாலோஜன் லைட்ஸ் தான், எல்இடி லைட்ஸ் கிடையாது. ஓகே, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுவே போதும், டே டு டே யூசேஜுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சின்ன மைனஸாகப்பட்ட விஷயம், டச் ஸ்க்ரீன் கொடுத்தும் கேமரா கொடுக்காதது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக வந்து பட்டுச்சு. மற்றபடி எனிவே இதுவே வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளோடு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸ்டேரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் டில்ட் வந்து பண்ண முடியும். ஸோ டெலஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பட் ட்விட்டர்ஸ் வந்து கிடையாது. ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்னு சொல்ல முடியாது, பட்டு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கியர் போஷர் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் போகும்போது மட்டும் கியர் போஷர் இண்டிகேட்டர் வரும். மித்தபடி மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கியர் போஷர் இண்டிகேட்டர் கிடையாது. அதாவது நீங்கள் எந்த கியரில் பார்த்து போயிட்டுருக்கீங்கன்றத இதில் உங்களால் பார்க்க முடியாது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி போனீங்கன்னா நீங்கள் எந்த கியரில் போகிறீங்கன்றத டிஸ்பிளேல பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்படியே ரியர் சீட் கம்ஃபோர்ட், ரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்காங்கன்றதை பார்ப்போம். கம்ஃபோர்ட்லாம் எந்த சேஞ்சுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த மாடல் போனாலுமே கம்ஃபோர்ட் லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. விஎக்ஸ்ஐயில் நீங்கள் பார்க்கலாம் ஏசி வெண்ட் இருக்கிறத. இங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று யூஎஸ்பி, இன்னொன்று வந்து டைப் சி. ஓகே, ரியர் இப்போ இன்டீரியரில் நீங்கள் ஆக்சரிஸ்க்கு என்ன செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் மிடில் மாடல் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஆக்சரிஸாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் மாடல்னு சொல்ல ஒரு கார் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஆக்சரிஸை மேஜராக வந்து பண்ணுவாங்க. அது ஃப்ளோர் மேட். ஸோ ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது தண்ணி கிணி ஊற்றுனீங்கன்னா நனைஞ்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் மேபி இந்த 70 மேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மேட் வாங்கி போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கும். 14,000 பக்கம் கூட வரும் அந்த 70 மேட் அப்படிங்கிறது. இல்லை மேனுவலாக ஒட்டக்கூடிய அந்த ஃப்ளோர் மேட் போடுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 4,500 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் மேட் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஃப்ளோர் மேட் போட்டு சின்ன சின்ன கட் மேட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். கட் மேட்டோட காஸ்ட் வந்து ஒரு 1,500 வரும். நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு தான். மேபி விலை இதோட ஒரு 20% கூடுதலாகவும் இருக்கலாம், இல்லை 20% குறைச்சுமே வந்து இருக்கலாம். நீங்கள் ஏபிடி மாருதியோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்ற பட்சத்தில் மாருதியோட ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே இந்த ஆக்சரிஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் வாங்கி இந்த காருக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஃப்ளோர் மேட் போடுற மாதிரி இருக்கும், கட் மேட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீட் கவர், ஏன்னா இந்த சீட்டில் வந்து தண்ணி ஊற்றுனா நனைஞ்சிரும். ஸோ அதுக்கு சீட் கவர் அப்படிங்கிறது வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ சீட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,500 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 வரைக்கும் சீட் கவர் அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட தேவையை பொறுத்து அதுக்கு தகுந்த சீட் கவரை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளவும் முடியும் இந்த டிசைரை பொறுத்த வரைக்கும். ஓகே, விஎக்ஸை எடுத்தால் ஆக்சரிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் சீட் கவர், இந்த ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, ஸ்டீரிங் கிரிப்பு தேவைப்பட்டால் பார்க்கலாம். இதுக்கு மட்டும் செலவு பண்ணிங்க அப்படின்னா போதும். சீட் கவர் ஒரு 7,000 வச்சுப்போம் சீட் கவருக்கான காஸ்ட்டு. மேட்டோட காஸ்ட் ஒரு 5,000 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 12,000 வரும். கட் மேட்டோட காஸ்ட்டு ஒரு 1,000 2,000 அப்படின்னாலும் ஒரு 14,000 வரும். ஸ்டேரிங் குரூப்போட காஸ்ட் வந்து ஒரு 750 1,200 வரைக்கும் இருக்கும். பேசிக்காக ஒரு 750 போட்டிங்க அப்படின்னா
14,750 ரூபா, 15,000 வச்சு போட்டு அக்யூரேட்டாக சொல்ல முடியல, 15,000. ஃபாக் லேம்புக்கு ஒரு 2,000 ரூபா 2,500 செலவானா ஒரு 17,500 ரூபாய்க்கு ஆக்சரிஸ் போட்டாலே போதும். இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து மேண்டட்ரியாக இருக்கக்கூடிய ஆக்சரிஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். மேபி உங்களுக்கு கேமரா தேவை அப்படின்னா கேமரா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹெட்லைட் வந்து இன்னும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ஹெட்லைட் மாற்றணும் அப்படின்னா அந்த ஹெட்லைட் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அலாய் வீல்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் அலாய் வீல்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் விஎக்ஸ்ஐ எடுக்கும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த காரை வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ எப்போவுமே மாருதி கார்ஸில் வந்து விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற மாடல் வந்து ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. யூஸ்வலாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேகனார் போனாலும் விஎக்ஸ்ஐ தான் எல்லோரும் வாங்குவாங்க, ஸ்விஃப்ட் போனாலும் விஎக்ஸ்ஐ தான் போவாங்க, டிசைர்லேயும் விஎக்ஸ்ஐ தான் வந்து போவாங்க. விஎக்ஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டே டு டே யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஎக்ஸ்ஐலே வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவேன். எல்எக்ஸ்ஐயில் நீங்கள் வாங்கி ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி விஎக்ஸ்ஐ போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் டிசைரோட விஎக்ஸ்ஐ ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட இந்த காரை பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிருங்க. இதில் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோவில் கமெண்டாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.